வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்ட முக்கிய செய்திகள். செய்திகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் முனைவர் குலசேகரன். மீன்வளத்திற்கு தேவையான ஆலோசனைகளை அரசிற்கு அளிக்கும் வங்காள விரிகுடா திட்டம் அரசுகளுக்கு இடையேயான அமைப்பு BOBP நிறுவனத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் இன்று டிசம்பர் 17, 2025 காரைக்கால் வருகை தந்தனர். இதில் காரைக்கால் பொலிவொரு மீன்பிடி துறைமுகத் திட்டத்தில் திறன் மிகு வசதிகள், நீலம் மற்றும் பசுமை உள்கட்டமைப்பு வசதிகள் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறை செயலருமான முனைவர் திரு மணிகண்டன் IAS அவர்கள், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், POBP சட்ட வல்லுநர் ராஜ்தீப் முகர்ஜி, டாக்டர் ஜெயராஜ், மீன்பிடி துறைமுக பொறியியல் வல்லுநர் திரு குலசேகரன், செயற்கை நுண்ணறிவு துறை வல்லுநர் வனிதா, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் பரத்குமார், துணை இயக்குனர் கடல்வளம் முனைவர் கோவிந்தசாமி, காரைக்கால் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் புதுச்சேரி மீனவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாடு குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பட்டினச்சேரி மற்றும் கருக்களாச்சேரி கடல் பாசி வளர்ப்பு மகளிர் குழுவினரிடம் கடல் பாசி வளர்ப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக POBP குழுவினர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தினை பார்வையிட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் காணொளி காட்சி வாயிலாக அக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்களிடம் காரைக்காலில் அமையவுள்ள ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடித் துறைமுக திட்டம் மற்றும் பட்டினச்சேரி கிராமத்தில் அமையவுள்ள மீன் இறங்கு தளத்தின் பயன்கள் குறித்து விளக்கினார். மேலும் பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் பயன்பாட்டிற்கு வர உள்ளதையும் அக்கிராமத்தில் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதையும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக மீனவர்கள் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்களும் கலந்து கொண்டு மீன்பிடித் துறைமுகம் குறித்த ஆலோசனைகளை வழங்கியதோடு மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களின் செயல்படுத்துதலில் உள்ள இடர்பாடுகளையும் தெரிவித்தனர். இது தொடர்பாக மீன்வளத்துறை செயலர், மீன்வளத்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் இடர்பாடுகளை களைவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இறுதியாக இக்கூட்டத்தில் மீன்வளத்துறை செயலர் முனைவர் மணிகண்டன் IAS அவர்களின் தலைமையில் BOBP குழுவினரின் வருகையின் பொழுது நடைபெற்ற கூட்டத்தின் விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி தொகுப்பாக விவாதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மீன்வளத்துறை செயலர், மீன்வளத்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் காரைக்காலில் அமைந்துள்ள தனியார் அதானி துறைமுகத்திற்கு சென்று அத்துறைமுக அதிகாரியுடன் நடத்திய ஆலோசனையில் அத்துறைமுகத்திலிருந்து மீன் மற்றும் பதப்படுத்தப்பட்ட மீன் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து தெரிவிக்குமாறும், மேலும் காரைக்காலில் மீன் பதப்படுத்தும் மையம் அமைப்பதற்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து பங்களிப்பினை அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அவ்வமயம் POBP நிறுவனத்தின் அதிகாரிகளும் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் அதிகாரிகள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று டிசம்பர் 17, 2025 மாவட்ட ஆட்சியர் திரு AES ரவி பிரகாஷ் AES அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்குறை தீர்வு கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன், நிர்வாகம், காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து துறைகளின் துறை தலைவர்கள், ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் மற்றும் 200 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் தங்களது இருக்கையில் அமர்ந்தவாறு புகார் மனுக்களை வழங்கினார்கள். இன்று பொதுமக்கள் இடமிருந்து பெறப்பட்ட புகார்களில் சிவப்பு ரேஷன் அட்டைகள் வேண்டியும், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், பேரிடர் போன்ற வெள்ள காலங்களில் மழை நீர் வடிவதற்கு உண்டான வடிகால்களை சீரமைக்க வேண்டும், காரைக்காலில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், கிராமப்புற பகுதிகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், ஆன்லைன் மோசடியில் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும்,
காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி மூலம் தீர்வு காண வேண்டும். அம்பகரத்தூர் பகுதியில் கூடுதல் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் புகார் மனுக்களை அளித்தனர். இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் இலவச மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 103 பேர் கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்கினார்கள். இது தவிர சிவப்பு ரேஷன் அட்டை வேண்டி 63 பேர் மனுக்களை மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கினார்கள்.